வணக்கம் நண்பர்களே. டெக்னாலஜி, ஐபி அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிசைன், இந்த மூன்றும் குறித்து அவைகள் இந்திய பொருளாதார முன்னேற்ற குறியீட்டில் எவ்வாறு பங்களிக்கின்றன, இது சேவை துறையில் வருகிறது, சர்வீஸ் செக்மெண்ட்டில் வருது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. சரி, தொழில்நுட்பம் வளர்வது என்பது ஒரு நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. காரணம், பருவகால சீதோஷ்ண மாற்றங்களுக்கு, உலக வெப்பமயமாக்கல், புவி வெப்பமயமாதல், இது போன்ற பல கான்செப்டுகளுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி தன்னை புதுப்பித்து கொண்டே வர வேண்டும். தொழில்நுட்பம் புதுப்பிப்பது, அந்த அப்டேட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் தொழில்துறைக்கு, குறிப்பாக உற்பத்தி துறைக்கு. இது போக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இதை குறித்து நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லைன்னு கூட நான் நினைக்கிறேன். காரணம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்பது ஒருவருடைய அறிவு சார்ந்த சொத்து, ஒரு நிறுவனத்தின் அறிவு சார்ந்த சொத்து, ஒரு தனிநபரின் அறிவு சார்ந்த சொத்து. ஒரு நிறுவனத்தின் அறிவு சார்ந்த சொத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க டிசைன் பண்ணியிருக்கிற, அவங்க உருவாக்கியிருக்கிற, அவங்களுடைய டீம், அவர்கள் ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களை கொண்டு, தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு உருவாக்கிய ஒரு திட்டத்தை இன்னொருத்தர் எளிதாக அதை காப்பி செஞ்சு உற்பத்தி செய்துவிட்டால் இங்கு ஒரு பொருளாதார நஷ்டம் ஒரு நிறுவனத்திற்கு ஏற்படும். விலை வித்தியாசத்தில் சற்று மாறுபாடுகள் ஏற்படும். இந்த ஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க. எங்களுக்கு இந்த பேட்டர்ன் எங்களுக்கு சொந்தமானது, யாராவது இதை குறித்து தயாரிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ராயல்ட்டி செலுத்தணும்னு சொல்லுவாங்க. இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வெளிநாடுகளிலிருந்து வரும் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அதனுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை இந்தியர்கள் யாராவது காப்பி எடுத்து செய்தால் வெளிநாட்டு முதலீடு குறையும். அதனால தான் இதுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அது மாதிரி டிசைன் இன்றைக்கி டிசைனில் தொழில்நுட்பம் சார்ந்த டிசைன்ஸ் என்பது ஒரு பக்கம், இணைய வழி டிசைன்ஸ் என்பது ஒரு பக்கம். இந்த ஹேக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, எத்திக்கல் ஹேக்கர்ஸ் என்பது வேறு, அது வேறு வகையில் போயிடும். இந்த இணைய வடிவம் டிசைனில் முக்கியமாக இணைய வடிவம், ஏன்னா காமர்ஸ் அதிகம் வளர்ந்துட்டு இருக்கிற காலம் இது. இணைய வடிவத்தை மிக பலமான பாதுகாப்பான வடிவமாக அமைக்க வேண்டியது அந்த தொழில் வல்லுநர்களின், தொழில் நிபுணர்களின் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த தொழில்நுட்பம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிசைன், இந்த மூன்றுமே சேவை துறையில் வருகிறது, சர்வீஸ் செக்மெண்ட்டில். அப்படி வந்தாலும் அவர்களுடைய பங்களிப்பும் இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான பங்காற்றக்கூடிய ஃபேக்டர்களில் இதுவும், அம்சங்களில் இதுவும். ஸோ இதையும் நாம் மிக கவனமாக கையாள வேண்டும். இதோடு சேர்ந்து இந்த துறை சார்ந்து நம்ம வளரும்போது, இதோடு சேர்ந்து நம்முடைய அடுத்த தலைமுறை பொருளாதாரமும் சேர்ந்தே வளரும். ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்